குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையான மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தமிழ்நாட்டோட ஒரு பெரும் சொத்தான ஒரு பெண் ஆளுமையுடைய பிறந்த நாள். இன்றைக்கு பிப்ரவரி 24. யாரோட பிறந்த நாள்பா? ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24. இதை தான் நம்ம தமிழ்நாட்டுல என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம்? எஸ், மாநில பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த தினத்தப்ப நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்திருக்கோம். மார்னிங் 10 o'clock நான் குரூப்ல வந்து போட்டிருக்கேன். இப்ப பாக்குறவங்கள யாராவது இந்த குரூப்ல இல்லாதவங்க வேற குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சொல்லுங்க. நான் லேட்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இல்லைன்னா என்னோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் 7867 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு ஏதாவது டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் சொன்னபடி குப்தர்கள் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். மியூட் போட்டுக்கோங்க. உங்க சைடு வந்து நாய்ஸியா இருந்துச்சுன்னா மியூட் போட்டுக்கோங்க. ஆன்சர் சொல்றப்ப மட்டும் நீங்க வரலாம். ஓகேவா? சரி, குப்தர்கள் டெல்லி சுல்தான்லயே இது கொடுத்துருக்காங்க. நம்ம குப்தர்கள் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? சொல்லுங்க. செகண்ட் சந்திரகுப்தர் வந்து என்ன காயின் லான்ச் பண்ணாங்க? ஆப்ஷன்ல கிடையாது, நீங்க அப்படியே சொல்லுங்க. ஏன்னா அப்புறம் ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லையா? வெள்ளி நாணயம். தங்க நாணயமா வெள்ளி நாணயமா? வெள்ளி நாணயத்தை முதன் முதலாக வெளியிட்டவர் யாரு? வெள்ளினா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர்? த குப்தா எம்பரர்ஸ் பிஃபோர் சந்திரகுப்தா 2 தங்கம் மட்டும்தான் விட்டாங்க. ஆக்சுவலா ஆஃப்டர் குப்தர்களுக்கு அப்புறம் தங்க நாணயங்கள் ரொம்பவுமே செழிப்பா புழக்கத்துல இருந்துச்சுங்களா? எஸ் ஆர் நோ? ஜெனரலாவே குப்தர்களுக்கு பிறகு தங்க நாணயம் குப்தர்களுக்கு பின் வந்தவங்க எல்லாம் இருந்தாங்களா? குப்த வம்சம் ஃபுல்லு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி வந்தவங்க தங்க நாணயங்கள் ரொம்ப செழிப்பா இருந்துச்சா, இல்ல குப்தர்கள் காலத்துல தான் தங்க நாணயங்கள் நல்லா செழிப்பா இருந்துச்சா? குப்தர் காலத்துல தாங்க. குப்தர் காலத்துல தான் அதிகமான கோல்டு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, செகண்ட் சந்திரகுப்தர் தான் முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க? என்ன காயின்ஸ் வெளியிட்டிருப்பாங்க? சில்வர் காயினை முதல்ல வெளியிட்டவரும் யார்? எந்த குப்த மன்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சந்திரகுப்தர் 2. சந்திரகுப்தர் 2க்கு ஒரு ஸ்பெஷல் பேரு பார்த்திருப்போம் புக்ல, 11th நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லுங்க. சந்திரகுப்தருடைய பேரு. சப்போஸ் உங்க சைடு நாய்ஸியா இருந்தாலும் நீங்க வந்து டைப் பண்ணுங்க, சாட் பண்ணுங்க. விக்ரமாதித்தன், தேவகுப்தர், தேவஸ்ரீ, தேவஸ்ரீ, விக்ரமன், சாகர்களை தோற்கடிச்சாலும் சஹாரி. ஓகே, இந்த மாதிரி பேரெல்லாம் ஓகே. சோ இந்த மாதிரி பேர்கள் வந்து டெஃபினட்டா கேட்பாங்க. இந்திய நெப்போலியன் யாருப்பா? சமுத்திரகுப்தர். அரபிக்கடல் வரையிலும் தன்னுடைய படையெடுப்புகளை பண்ணி அரபிக்கடல் வரையிலும் அந்த மேற்கு எல்லை வரையிலுமே தன்னோட ஆட்சி பரப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாரு. அது யாரு? அவரும் சமுத்திரகுப்தர். அதுவும் சமுத்திரகுப்தர். கவிராஜா கேக்குதா? உங்க வாய்ஸ் எனக்கு டபுளா கேக்குதுப்பா. என்ன சொன்னீங்கப்பா? இரண்டாம் சந்திரகுப்தர். அரபிக்கடல் வரை எல்லைகளை விரிவுபடுத்தியவர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இந்திய நெப்போலியன் தான் நம்ம என்ன சொல்லலாம்? சமுத்திரகுப்தர்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு டைம் நீங்க எல்லாருமே மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க. உங்க எல்லாரோட வாய்ஸும் எனக்கு எக்கோ அடிக்குது. சரி. சோ அரபிக்கடல் அப்படின்னாவே அந்த எல்லைகள் வரையில விரிவுபடுத்திட்டு போனாங்க அப்படின்னாவே செகண்ட் சந்திரகுப்தர் தான் சொல்லணும். இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? சமுத்திரகுப்தரை சொல்றாங்க. இந்த விஷயம் இந்த ரெண்டுமே நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் குப்த வம்சத்தை தோற்றுவிச்சவங்க யாரு? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரோட பையன் பேரு ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் கடோத்கஜர், அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், இரண்டாம் இரண்டாம் சந்திரகுப்தர், அடுத்தது குமாரகுப்தர்.
அதுக்கு அடுத்தது சமுத்திரகுப்தர் நாலந்தா வருவாரு. நாலந்தா பல்கலைக்கழகம் யாருக்கு வரும்பா? குமாரகுப்தர். குமாரகுப்தர். நாலந்தா குமாரகுப்தர். பல்கலைக்கழகம் குமாரகுப்தர். கடைசியா எந்த அரசர்னு சொல்லுவோம் படிச்சிருக்கோம்? ஸ்கந்தகுப்தர். விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தர். ஸ்கந்தகுப்தர்லாம் முன்னாடியே வந்துருவாங்க. ஹீனர் படையெடுப்பு, ஹீனர்களை தோற்கடித்தவர் யாரு? ஹீனர்ஸ். ஸ்கந்தகுப்தர். ஹீனர்களை குமாரகுப்தர். யாரு வந்து மகாராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம்? முதலாம் சந்திரகுப்தர். ஸ்ரீகுப்தர். நல்லா பாருங்க, ஸ்ரீகுப்தர். 2 பேருக்கு வந்து இந்த மகா பட்டப்பேர் வந்து இருந்திருக்கும். 2 பேருக்கு இந்த பட்டப்பேர் இருக்கும். ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர். இல்ல. ஆக்சுவலா வந்து கல்வெட்டுக்கள்ல மகாராஜா அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கச்சரும் வருவாங்க. எஸ், மகாராஜா அதிராஜா அப்படின்னாதான் யார் வருவாங்க? முதலாம் சந்திரகுப்தர். அப்படின்னாதான் முதலாம் சந்திரகுப்தர். சோ இந்த விஷயத்துல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆறோம். சிரேஸ்தின்னா என்னப்பா? சிரேஸ்தி. சிரோஸ்தினா ஒரு சிரேஸ்தி. இடத்துல வந்து உள்நாட்டில் வணிகம் வணிகம் செய்றவங்க. செய்பவங்க. ஒரே இடத்துல. சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல ஸ்டேபிளா வணிகம் செய்றவங்க. அப்ப இன்னொருத்தரை என்னன்னு சொல்லுவோம்? அவங்க வந்து நம்ம வெளிய எல்லாம் போவாங்க. வணிகர்கள் வந்து எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடத்துக்கு போவாங்க. So சாத்தவாக. பல்வேறு இடத்துக்கு போறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சாத்தவாக. சார்த்தவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கிலா அப்படின்னா என்ன? கிலா தரிசு தரிசு நிலம். நிலம். தரிசு நிலம். கிலா அப்படின்னா என்ன வகையான நிலம்? தரிசு கிலானா நிலம். தரிசு நிலம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை குப்தர் காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தினாங்க? வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை குப்தர் காலத்துல என்ன மாதிரி நேம் சொன்னாங்க? சேத்ரா. வேளாண்மை அப்படின்னாவே வந்து பார்த்தோம்னா சேத்ரா. வேளாண்மை இப்ப நம்ம வயல்ல இறங்கணும்னா நம்ம கால்ல வந்து வேளாண்மை செஞ்சோம்னா கால்ல சேறு வரும். சேறு அப்படின்னாவே வேளாண்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ரகதா. அப்ரகதாங்கிறது என்ன வகையான நிலம்? மேய்ச்சல் நிலம். இப்ப மேட்ச்ல இப்ப அப்ரஹதான்னு கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம் கிளிப்தா அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோவேன். இப்ப நான் 2 சொல்றேன். கிளிப்தா வந்து நிலம், அப்ரஹதா அப்படிங்கிறது வரி. இந்த 2ல எது தவறாக பொருந்தியுள்ளது? இந்த 2ல எது அப்ரகதா தவறாக? அப்படின்றதுதான். ரெண்டுமே வந்து 1, 2 எது வந்து தப்பு? இது 1, இது 2. 2ல் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேக்குறேன். 2மே தப்பு. சரிங்களா? சோ அப்ப நம்ம வெறும் வந்து கிளிப்தா அப்படின்னா வந்து இந்த நிலவரிக்கெல்லாம் போடுறாங்க, நிலப்பதிவுக்கு போடுற வரி, இந்த மாதிரி நம்ம படிக்காம அப்ரஹதா, கிலா, சேத்ரானா அது என்ன நிலம், அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். அந்த பாக்ஸோட டைட்டிலே சேர்த்து படிக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? சோ கிளிப்தா அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு வகையான வரி. இது மாத்தி கொடுத்துருக்கு. அப்ரகதா அப்படிங்கிறது என்ன? நிலம். அப்புறம் நீங்க இது என்ன டைப் ஆஃப் நிலம்னு சொல்லலாம். அப்ரகதா என்ன நிலம்? மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலம். நோ, மேய்ச்சல் நிலம்னா கபத சரஹா தானே வரும். சோ எப்பவுமே நீங்க பாக்ஸ்ல இருக்கிறத வந்து ஃபிங்கர் டிப் படிக்கணும். இப்போ நீங்க ஒரு இது படிக்கிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னொரு டைம் ரிவிஷன் போகும்போது நீங்க எதை தான் ஃபர்ஸ்ட் வரணும்? புக் பேக்கும் பாக்ஸும். லாஸ்ட் 1 வீக் எக்ஸாம் 1 வீக் இருக்கிறச்ச நீங்க என்ன செய்யணும்னா ஒன்லி பாக்ஸும் தென் வந்து என்னது புக் பேக் இதை தான் நம்ம படிக்கணும். குரூப் 4 பொறுத்தவரையில் நம்ம அடிச்சிடலாம். யார் புக்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ லோவர் கிளாஸ்ல இருந்து ஹையர் கிளாஸ் வரையிலும் புக்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க டெஃபினட்டா நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியம். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். நம்ம எதுல இருந்து இதுவரையில் வந்துட்டோம்? என்ன கொஸ்டின் பார்த்தோம்? ப்ரீவியஸ் இயர்ல ஒரே கொஸ்டின் தான் பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி புக்ல இருந்து டைரக்டா கொஸ்டின் நான் மேக் பண்ணிட்டுமா இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? எது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டும் பார்க்கலாமா? பார்க்கலாம். இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் டக்கு டக்குன்னு முடிக்கலாமா? சரி, அப்போ கலந்து கேட்கலாம். வந்து அந்தந்த क्वेश्चंस அப்படியே புக்கோட கவர் பண்ணிடலாமா? சரி, ஓகே. இந்த 2ல எது சரியாக பொருத்தப்படாதவைன்னு கேக்குறாங்க. இது கரெக்டா தானே இருக்கு பாருங்க. அப்ரஹதாங்கிறது என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்ரஹதாங்கிறது தரிசு நிலம். இல்ல, வனம் மற்றும் காட்டு நிலம். வனம் மற்றும் காட்டு நிலம். ஓகே, சோ அதனால இது பொருத்தப்படாதது கேட்டிருக்காங்க. வனம் அல்லது காட்டு நிலம், அப்ப கரெக்ட்.
கிலா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புக்ல வந்து இது வகர லகரம் கொடுத்திருக்காங்க, இங்க சிறப்பு லகரம் கொடுத்திருக்காங்க. கிலானா தான் தரிசு நிலம், அப்ப இதுவும் கரெக்ட். வஸ்தி அப்படின்னா என்னன்னா, வஸ்தி தான் நம்ம குடியிருக்கிறதுக்கு. சோ இப்ப எங்கேயாவது குடியிருக்கிறீங்கன்னா நீங்க வாஸ்து பார்த்துட்டு தானே குடியிருப்பீங்க. சோ அப்ப வாஸ்து ரொம்ப முக்கியம். அப்போ வாஸ்துன்னு வந்தா குடியிருப்பு நிலம். அப்ப இதுதான் தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க. சேத்ரானா சேரா, உடனே வந்து விவசாய நிலம் போட்டுக்கணும். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சேத்ரானா அரசரோட நிலம். அப்ப அந்த பாக்ஸ் நீங்க 6th புக்ல இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சோ அரசரோட நிலமும் நம்ம என்னன்னு சொல்றோம், சேத்ரான்னு சொல்றோம். இனி அடுத்து வர காலத்துல வெறும் சேத்ராக்கு அரசர் நிலம்னு கொடுக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம மேட்ச் பண்ணிடலாம். சோ இந்த விஷயம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. சரி, எதெல்லாம் கரெக்டா பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்தெந்த பேர் 4th நான் காமிச்சேனோ ஆன்சர் வருது, அதனால அது அப்புறம் பாத்துக்கலாம். இந்த 3 மட்டும் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் கரெக்ட், தேர்ட் கரெக்ட் மேம். ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஆரியபட்டானா ஆரியபட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது கரெக்ட். அடுத்தது பிரம்மகுப்தா, வரகமிகிரா பிஹித் சம்ஹிதா. வராகமிகிர, ஹாஸ்டியாயு வேதா இந்த மாதிரி நம்ம படிச்சதே இல்லை இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேள்விப்படலைங்கும் போது நம்ம அது ஒரு அளவு ஆப்ஷன் ஓகே இது இருக்காது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பிரம்மபுத்திரா பிருஹத் சம்ஹிதாங்கிறது வந்து அது கரெக்டா இல்ல? அது தப்பு. வராகமிகிரர் வரும். வரகமிகிராக்கு தான் பிருஹத் சம்ஹிதா வரும். சோ வராகமிகிர வரும். அப்ப இதுவும் வந்து தப்பு. அடுத்தது வாக்பாதா அஷ்டாங்க சங்கரா எத்திக்ஸ் அது புக்ல correct ma'am. கொடுத்திருக்காங்கப்பா. அது எத்திக்ஸ் correct. புக்ல இருக்கு, 11th புக்ல இல்ல. அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 4 கரெக்ட். குப்தர்கள் தசம எண்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன், கரெக்டா? கரெக்ட்டுங்க மேம். கரெக்ட். ஓகே. பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீட்டை கொடுத்தவர் யாரு? பூமியோட ஆரியபட்டா. சுற்றளவை பற்றிய குறித்த கணக்கீடு கொடுத்தது யாரு? ஆரியபட்டா. ஆரியபட்டா. ஓகே. வராகமிகிரர் பிருஹத் சம்ஹிதா அப்படிங்கிற நூலை எழுதின வராகமிகிரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? அப்படிங்கிற ரொம்ப டீடியஸா கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கலாம். குரூப் 1 லெவல்ல கேட்பாங்க. புக்லயே பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6th இல்ல 11thலயே கொடுத்திருக்காங்க. வராகமிகிரர் வந்து 6வது நூற்றாண்டு, ஆரியப்பட்டா வந்து 5வது நூற்றாண்டு. சரிங்களா? சோ இந்த பிருஹத் சம்ஹிதா அப்படிங்கிற நூல் வந்து எதை பத்தி எல்லாம் சொல்லுது? வராகமிகிரரோட பிருஹத் சம்ஹிதா. வராகமிகிரரோட வானவியல், பிருஹத் சம்ஹிதா. புவியியல், இயற்கை வரலாறு, தாவரவியல் அதெல்லாம் சொல்லுங்க மேம். இயற்கை வரலாறு சொல்லும், வானவியல், புவியியல், தாவரவியல் எல்லாமே சொல்லும். ஓகே, இயற்கை வரலாறு அப்படிங்கிறது யாரோட புக்கு? இயற்கை அப்படின்னு சொல்லி பிலினியோட ஒரு புக் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. ஓகே, இங்க வந்து ஓகே பிரம்மகுப்தாக்கு வந்து பிருஹத் சம்ஹிதான்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? தமிழ்ல காமிச்சிடுறேன். பிருஹத் சம்ஹிதான்னு சொல்றாங்க. அப்ப பிரம்மகுப்தர் எழுதின மத்த ஒரு 2 நூல் நம்ம படிப்போம் இதுல. கண்ட அது என்னது? காத்தியாக, கண்ட காத்தியாக, பிருகத் சித்தாந்திகா. பிருகஸ்புத்த சித்தாந்தா. சோ பிரம்மகுப்தர் வந்து பிரம்மகுப்தர் பிரம்மஸ்புதனே வந்திருக்கும். ஓகேவா? பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட காத்தியா எழுதி காமிக்கணுமா? ஓகே தானே? புக்ல தான் இப்பதான் நீங்க ரீசெண்டா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் அதுல எழுதல. ஓகேவா? அதே மாதிரி பஞ்ச சித்தாந்திகா யாரோடையது? பஞ்ச சித்தாந்திகா வராகமிகிரர். பஞ்ச சித்தாந்திகாவும் வராகமிகிறதா? பிருஹத் சம்ஹிதாவும் வராகமிகிறர் தான். பஞ்ச சித்தாந்திகாவும் வராகமிகிறரா? இன்னொன்னுமே இருக்கும் அவரோடது. பிருஹத் ஸ்டார்ட் ஆகும். பிருஹத் ஸ்டார்ட் ஆகும். எஸ், பிருஹத் ஜாதகாவும் யாரோடது? வராகமிகிறர் தான். ஓகே, இது வந்து இன்னொரு டைம் நீங்க படிங்க, டெஃபினட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். எந்த வந்து ராங் ஆப்ஷன் ஃபார் அ ராக் கட் கேவ் டெம்பிள் ஆஃப் குப்தா பீரியட்? சரி, குப்தா பீரியட்ல இருக்கக்கூடிய பாறை கல்வெட்டுல என்னென்ன அப்படின்னு சொல்லிருங்க. பாறை வந்து அப்படியே புக் பேக் கொஸ்டின், யாராவது இதை நோட் பண்ணீங்களா? அப்படியே புக் பேக் கொஸ்டின் 11th இருக்கு. சாஞ்சி மதுரா, அஜந்தா, எல்லோரா, பாக் கேவ்ஸ், எஸ், அஜந்தா எல்லோரா இருக்கும். அதுக்கப்புறம் எலிஃபண்டா இருக்கா இல்லையா? எலிஃபண்டா இருக்காது. கிடையாது மேம். கிடையாது மேம். அப்படியே பாக் கொஸ்டின் எலிஃபண்டா கேவ் வந்து இருக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது எழுதிக்கோங்க.
காளிதாசரோட முக்கியமான கவிதை படைப்பு என்னன்னு சொல்லுங்க. மேகதூதம். சாகுந்தலம். மேகதூதம். எஸ். அமரகோஷா யாரோட நூலு? அமரகோஷா. அமரசிம்கர். அமரசிம்பர். பாஹியான எந்த நாட்டு பயணி? பாஹியான் என்ன நாட்டு பயணி? சீனா. பாஹியான் சீன நாட்டு பயணி. அடுத்தது அவர் எத்தனாவது செஞ்சுரியில வந்திருப்பாங்க? அதாவது ஆக்சுவலா 5ஆம் நூற்றாண்டோட இந்திய சமூகத்தை குறித்து விரிவா எழுதியிருப்பாரு. யாரு அப்படின்னா பாஹியான். பாஹியான் எந்த குப்தர் காலத்துல வந்தாருப்பா? 2ஆம் சந்திரகுப்தர். செகண்ட் சந்திரகுப்தர் காலத்துல வந்திருப்பாங்க. ஓகே, இது வந்து ஓகே நம்ம பண்ணிச்சது. A copper statue of Buddha about எவ்வளோ ஃபீட் வந்து இருக்கு? நாலந்தா, பீகார்ல இருக்கிற நாலந்தால எவ்வளோ ஃபீட் இருக்கு? சுல்தான் 18. கஞ்ச்ல எவ்வளோ ஃபீட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. 8 feet. நாலந்தா 18. சுல்தான்கஞ்ச் 12. நாலந்தால இருக்கிறது கஞ்ச்ல 18, 7.5. 7.5 வந்து எதுல இருக்கும்? சுல்தான் கஞ்ச்ல இருக்கும். சோ இந்த ரெண்டும் இது மட்டும் புக்ல இருக்கு. இதை நம்ம கரெக்டா படிச்சுக்கலாம். ஓகேவா? யார் வந்து லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? லிச்சாவி இளவரசியான முதலாம் சந்திரகுப்தர். ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தர். இவர் வந்து ஆக்சுவலா திருமண உறவின் மூலமாக டெரிட்டரிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாரு. இதையே இன்னொருத்தர், இவருக்கு பின்னாடி வந்தவங்களும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. திருமண உறவுகள் மற்றும் போர்களின் மூலமாக தன்னோட டெரிட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணவர் யாரு? இல்ல, இந்த குப்த பேரரசுலயே ஒருத்தங்க இருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர். எஸ், இவரோட பேரன் தானே. சோ அவரும் இத திருமண உறவுகள் மூலமாக ஓகே. சோ ஆக்சுவலா அவங்க வைஃப் பேர் கூட கொடுத்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேர் பேர் துருவசுமாமினி குபேரநாகா. யா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? செகண்ட் சந்திரகுப்தருக்கு 2 வைஃப் நேம் இருக்கு. அப்ப அந்த மூலமா டெரிட்டரி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, லிச்சாவையாங்கிற ஒரு வேர்டு 6th படிச்சிருப்போம். எதுக்காக நம்ம படிச்சிருப்போம்? அது வந்து பழமையான கனச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அது ஓகேப்பா. லிச்சாவையா அது வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்து நாணயம் வெளியிட்டிருப்பாங்க, தங்க நாணயம். அதுல வந்து அதுல அவங்களுடைய வந்து ஒரு வாசகம் வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். லிச்சாவையார் அப்படின்ற வாசகம் லிச்சாவையா இருக்கும். இருங்க, எழுதி காமிச்சு. அதுல யார் யாரோட உருவம்லாம் இருக்கும்? இவங்க 2 பேரோட உருவமே இருக்கும். கரெக்டா? அலகாபாத் கல்தூன் யாரோடது? சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் பொறிச்சிருப்பார். லிச்சாவையா என்ன ஃபாண்ட்ல பொறிச்சிருப்பாரு? நாகரிக வடிவத்துல இருக்கும். நாகரிக வடிவத்துல இருக்கும். இவங்களுடைய ஓகேப்பா, குப்தர்களோட ஆட்சி மொழி சொல்லுங்க பாப்போம். சமஸ்கிருதம். இங்க பாருங்க, பிராகிருதம் வந்து பேசுறாங்க. பிராகிருதம் இருக்கு. ஆனா இவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான் இவங்களோடது. சமஸ்கிருதம். கல்வெட்டுகளில் எல்லாம் என்ன மொழி காணப்படுகிறது? கல்வெட்டுகள்ல காணப்படுறதும் எதுதான்? சான்ஸ்கிரிட் தான். கல்வெட்டுகளை காணப்படுறதும் சான்ஸ்கிரிட் தான். ஓகே, சமுத்திரகுப்தரோட காலம் சொல்லுங்க. சப்போஸ் ரொம்ப டஃபா கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்ப காலவரிசை நம்ம ஈஸியா பண்ணிச்சிருவோம். சோ இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆக கூடாது இல்லையா? சோ அதனால சொல்லுங்க, சமுத்திரகுப்தரோட காலம் 335 to 380. 370. 75. 375. 335 to 375. ஒரு முடிவு கொண்டு சொல்லுங்க. 335ல இருந்து 370. 335ல இருந்து 380 வரை இருக்கும். 319 யார் ஸ்டார்ட் ஆயிருப்பா? 330 335 யாரோடது? முதலாம் சந்திரகுப்தர் வந்து சொல்லலாம். ஓகே, சியூகி யார்? என்னது சியூகி? அது வந்து சீன பயணி பாகியானோட பயண குறிப்பு. யுவான் சுவாங்னுடைய நூல் மேம். இது வந்து இது ஒரு ஆதாரம். இது ஆக்சுவலா ஒரு இலக்கிய சான்றாக குப்தர் காலத்தை பத்தி இருக்கும். முத்ரா ராட்சசம் யார் எழுதினது? முத்ரா ராட்சசம். முத்ரா ராட்சசம் விசாகதத்தர் எழுதின இன்னொரு நூல் சொல்லலாமா? தேவி சந்திரகுப்தம். விசாகதத்தர்.
தேவி சந்திரகுப்தமும் இதுதான். தேவி சந்திரகுப்தம். குமாரதேவி எந்த பேரு படிச்சோம்? எதுக்காக படிச்சோம்? அவங்க குமாரதேவிங்கிற பேரு எதுக்காக படிச்சோம்ப்பா? அந்த தங்க நாணயங்கள்ல வந்து Wife of முதலாம் Chandragupta. சந்திரகுப்தர். அந்த லிச்சாவி இளவரசி தானே இவங்க, இல்லையா? ஆ, ஓகே. தென் பிரசஸ்தினா என்ன பார்த்தோம்? வாட் இஸ் பிரசஸ்தி? புகழ்ச்சி. அது வந்து பிரசஸ்தி ஒருவரை பாராட்டி புகழ்வது. இது வந்து பாக்ஸ் இருக்கும். பிரசஸ்தி அப்படின்னா அது என்ன ஒரு சொல்? சமஸ்கிருதம். சான்ஸ்கிரிட் சொல். சிவிஸ்னா அது என்ன சொல்? லத்தீன். லத்தீன். சிவிஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். ஓகே. சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி கூட ஆவார். அவர் அரசர் மட்டும் இல்லை, ஒரு மகத்தான போர் தளபதியும் ஆவார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். கரெக்டா தப்பா? சமுத்திரகுப்தர் கரெக்ட். இது வந்து கரெக்ட். ஓகேவா? சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவின் மீது போர் தொடுத்ததே இல்லை. அவரோட காலம் முடியும் வரையில் கூட தென்னிந்தியாவுக்கு போரிடணுங்கிற எண்ணம் அவருக்கு துளி கூட இல்லை. அதனால தென்னிந்தியாவுல போரிட்டதே இல்லை சமுத்திரகுப்தர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். கரெக்டா? ராங் மேம். பல்லவ மன்னரான விஷ்ணுகோபா வந்து தோக்கடிச்சிருப்பார். ராங் நம்பர். ராங். விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருப்பாரு. அப்போ என்ன சொல்லலாம்னா, பல்லவ மன்னனான விஷ்ணுகோபனை தோற்கடித்த குப்த மன்னர் யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டா நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தர் தான். சோ இந்த மாதிரி குப்தராகட்டோ இல்ல மொகல்சார்ட்டோ எதா இருந்தாலும் அவங்க அச்சீவ்மெண்ட், ஒரு மன்னரோட அச்சீவ்மெண்ட்டே அவங்க டெரிட்டரி எந்த அளவு விரிஞ்சிருந்துச்சு, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா யார் அவங்க வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஓகேவா? இவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டேட்டா அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க. பட் வட இந்தியாவுல வந்து எத்தனை அரசர்களை கைப்பற்றினாங்க, தென்னிந்தியாவுல எத்தனை அரசர்களை வச்சிருந்தாங்க அப்படிலாம் இருக்கும். தென்னிந்தியா 12 மேம். வட இந்தியா 9. வட இந்தியா 9, தென்னிந்தியால 12 அரசர்கள் அப்படிங்கறதும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த பழங்குடியினர்கள், அஸ்ஸாம், நேபாள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட சமுத்திரகுப்தரோட மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பட்டம் வரும். ஓகே. சோ விஷ்ணுகோபனை முறியடித்த சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தராக கருதப்படுகிறார். கரெக்டா? இப்படி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். கரெக்ட்டுங்க மேம். கரெக்டா? சோ சமுத்திரகுப்தர் இப்ப சமுத்திரத்துல பார்க்கடல பள்ளி கொண்டிருப்பவங்க யாரு? விஷ்ணு. விஷ்ணு. ஓகே. சோ இப்படி கூட வச்சுக்கலாம். பார்க்கடத்துல பள்ளி கொள்றவங்க விஷ்ணு பக்தர். அவர் தான் சமுத்திரகுப்தர். அவர் விஷ்ணு பக்தர். சமுத்திரம் ரொம்ப அழகா இருக்கும். அலகாபாத் கல்வெட்டும் யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தரை பொறுத்து தான் இருக்கும். சோ விஷ்ணு கோபனை வந்து தோற்கடிச்சவரும் அதுவரும் யாருன்னா சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் இவர் வந்து வீணை வாசிக்கிறாங்க. ஓகே. வீணை வாசிப்பது போல நாணயங்கள்ல எல்லாம் இருக்கும். அதனால கவிராஜா என்றும் புகழப்படுகிறார். யாரு? சமுத்திரகுப்தர். ஓகே. அடுத்தது நவரத்னங்கள் படிக்கிறீங்க இல்லையா? அதுல யாரு வந்து கட்டடக்கலை நிபுணரா இருந்தாங்க? நவரத்னங்களில் ஒருத்தர் வந்து கட்டடக்கலை சன்கு நிபுணராக இருந்திருப்பாங்க. அந்த நவரத்னத்துல ஒருத்தர். சோ இந்த டேபிள் ஃபுல்லுமே படிச்சுக்கோங்க. அது வந்து கேட்பாங்க. சன்பு அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இதுல வந்து ஒரு மெஜிஷியன் இருந்திருப்பாங்க இந்த நவரத்னத்துல. அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு மெஜிஷியன். விட்டல் விட்டல் பட்டர். விட்டல் பட்டைக்காரர். எப்படியோ விட்டல் பட்டர் எப்படின்னு நான் வச்சுங்க. விட்டல் பட்டர்ப்பா. விட்டல் பட்டர். ஓகேவா? ஒரு மருத்துவர் இருந்திருக்காரு. அவர் பேர் சொல்லுங்க பாப்போம். நவரத்னத்துல ஒரு டாக்டர் இருந்திருக்காரு. தன்வந்திரி. 2 சான்ஸ்கிரிட் புலவர் இருக்காங்கப்பா. ஹரிசேனரும் ஒரு அகராதியல் ஆசிரியர் இருந்திருக்காங்க. அமரசிம்மர் வந்து அமரகோசம். ஓகே. அமரசிம்மர் வந்து அகராதியல் ஆசிரியர். காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவராக விளங்கியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஒரு சம் போடுங்க. 249 பவர் 729 இதோட யூனிட் டிஜிட் என்ன? 1 இது 9. இங்கே 9 இருக்கு. 9ங்கிறது ஆடா ஈவனா?
ஆடு மேம் Odd. ஆட் நம்பரா இருந்தா என்ன வரும்? 1 ஒன்னா நைனா? ஒன்னா நைனா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டவுட் வந்தா 9 பவர் 1 எவ்வளோன்னு பாருங்க. வேண்டாம், 9 பவர் 3 போய்க்கோங்க. 9 பவர் 1 9, 9 பவர் 2 81, 9 பவர் 3 எப்படி இருந்தாலும் 1 into 9 தான் போடுவோம், 9. இப்போ சொல்லுங்க இதுக்கு ஆன்சர் என்ன? 9 729 சொன்னேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதுல வந்து கேக்குறாங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே கேக்குறாங்க. நீங்க மேக்ஸ் பார்க்கும்போது இந்த மேற்சிந்தனை கணக்குகள்ல எல்லாம் பாருங்க டெஃபினட்டா. ஓகேவா? அதுல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. விக்ரமாதித்யர் யாருப்பா? சொல்லிட்டோம் நம்ம ஆல்ரெடி. விக்ரமாதித்யர் யாரு? இரண்டாம் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த குப்தர் காலத்துல வணிக குழுவோட அமைப்பு அதோட செயல்பாடு குறித்து சொல்றாங்க. இது வந்து ஒரு 2 ஸ்மிருதி வந்து இத பத்தி சொல்லுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். 2 ஸ்மிருதி இத பத்தி சொல்லுதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? 2 ஸ்மிருதி பத்தி. ஸ்மிருதி, யக்ஞவல்கி. பிருகஸ்மிருதி, நாரஸ்மிருதி. ஓகே. தாமிர லிப்தின்னு ஒரு வேர்டு படிச்சிருப்போம். இதுல எதுக்காக படிச்சோம்? தாமிர அது வந்து லிப்தி. வெஸ்ட் கிழக்கு பெங்கால் கடற்கரையினுடைய துறை கிழக்கு கடற்கரையோட முக்கியமான ஒரு வணிக மையம்னு சொல்லலாம், வணிக மையம். துறைமுகம்னு சொல்லலாம். இதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாஹ்யான் வந்து பாக்யான். சொல்லியிருப்பாங்க. உதயகிரி குகை, இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அது எங்க இருக்கு? உதயகிரி குகை எங்க இருக்கு? ஒடிசா. அஜந்தா. ஒடிசா தான் கரெக்ட். உதயகிரி குகை வந்து ஒடிசா. அஜந்தா எல்லோரா தான் எங்க சொல்லலாம்? மகாராஷ்டிரா. அஜந்தா எல்லோரா தான் மகாராஷ்டிரால வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாக் எங்க இருக்குப்பா? மத்திய Madhya பிரதேசம். Pradesh. பாக் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். லிச்சாவி பிரின்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோமா, ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தர்ன்ட்டு. கவிராஜா என்று புகழப்படுறவர் யாரு? சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத்தும் கல்வெட்டு அலகாபாத்தும் கல்வெட்டு. இத மட்டும் ஈரான் நோட் கல்வெட்டு பண்ணிக்கோங்க. அலகாபாத் இருக்கு. யாராவது நாலந்தா. எத்திக்ஸ், இதுல எத்திக்ஸ் படிச்சீங்களா? 11th எத்திக்ஸ் இருக்கு, படிச்சீங்களா? படிச்சுங்க மேம். அதுல இது கொடுத்திருக்காங்களாப்பா? நாலந்தா ஈரானும் வருதுங்க செப்புப்பட்டயம். மேம். ஈரான் ஈரான் வருதுங்க மேம். அது எந்த புக்? எத்திக்ஸ் புக் இந்த எடிஷனா? இந்த எடுத்து. சரி, நான் ஆனா எத்திக்ஸ் புக் நோட் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, நம்ம ஹிஸ்டரி போயிட்டு கொஞ்சம் பாலிட்டி சப்ஜெக்ட்லாம் வரும்போது இன்னொரு நாள் வந்து நம்ம எகெயின் குப்தர்கள்ல அந்த எத்திக்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா நான் உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்கேன்னா, டாப் 15 சொல்லி பிரிச்சிருக்கேன். 50 டாப் 50 லெசன் சொல்லி பிடிச்சிருக்கேன். அதுல வந்து குப்தா, சிந்து சமவெளி, மொஹல்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பாலிட்டியில பாத்தீங்கன்னா 6th இருக்கக்கூடிய லெசன்ல இருந்து 7th 8th 9th அதிகமா இருக்காது இருக்கும். அதுல எலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 50 இதை எடுத்து 2 டாபிக்கா முடிச்சு, சின்ன சின்ன லெசன்னா 50 முடிச்சிடலாம், 2 லெசனா முடிச்சிடலாம். ஸோ அந்த வந்து இந்த ஒரு 50 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 2 மாசங்கும் போது மேக்ஸ் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது பண்ணிடலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. அலகாபாத், நாலந்தா, ஈரான், இந்த 3மே இது யாரை பத்தி வரும்? சமுத்திரகுப்தர் பத்தி வரும். மெஹ்ரௌலி இதுப்பா, மெஹ்ரால அதோட பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரோடது. ஓகே, இந்த டைம் உங்களுக்கு ஓகே தானே? இந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா தானே இருக்கு? எஸ் மேம் கரெக்டா ஆஃப்டர்நூன் வந்து ஓகே, பட் மத்த கிளாஸ் ஏதோ ஒன்று போகும், டிஸ்டர்ப் ஆகும், அதனால தான். சரி, இந்த மேக்ஸ் போட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அப்படியே புக்ல இருக்கு, அப்படியே கேட்டிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ என்ன? சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல தான் வரும். யா, இது வந்து நம்ம பார்க்கற கஷ்டமா இருக்கும். இதே அந்த யூனிட் டிஜிட் இதுல அத யோசிச்சு பாருங்க. யூனிட் டிஜிட் வச்சு யோசிச்சு பார்க்கலாம். இல்லைன்னா ஆப்ஷன்ல ஒவ்வொன்னா எடுத்து போட்டுட்டு அதை 4 டைம் பண்ணிட்டு இருக்கணுமே.
அது வந்து கஷ்டம் தானே நமக்கு. லாஸ்ட் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, சரி இந்த மாதிரி 15 இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது 18ன்னு சொல்லி மாத்திக்கலாம். இது வந்து 8 அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். ஓகேவா? அப்பனா 5 தான் மேம் ஆன்சர். 5 தான். ஏன்னா இதோட யூனிட் டிஜிட் கடைசியில பாருங்க 5. அப்போ இது கடைசியா 5 ஆகணும் அப்படின்னா இதோட எதை கூட்டணும்? 10ஓட எதை கூட்டுனா 5 ஆகும்? 15. 5 கூட்டணும். அப்ப 5 தான் வந்து ஒய்யோட வேல்யூவா இருக்கும். அப்ப 15^4 தான் இந்த வேல்யூவா இருக்கும். ரொம்ப பெருசா கொடுத்தாலும் ஆப்ஷனை வச்சு நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. -1/4 1³ இதோட வேல்யூ என்ன? வேல்யூ ஆஃப் -1^4 ஓகே இன்டு 1^3 -1^5. ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடுவோம்? இது எப்படி ஈஸியா போடுறதுப்பா? இப்ப பிளஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. பிளஸ் இருந்தா அது 1 தான். மைனஸ் இருக்கும் போது மேல வந்து பாருங்க, மேல எப்படி இருக்கும்? ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு பிளஸ் தான் ஆன்சர். இதே மைனஸ் இருக்குது ஆனா வந்து ஆட் நம்பரா இருந்தா அது மைனஸ் ஆன்சர். கீழே மைனஸ் இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் -1 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் தான் வந்து கேட்க போறாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சயின்ஸ் நீ சொல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க. அப்பப்ப இந்த சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் டெய்லி ஒரு கான்செப்ட் மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ பிரஷர் வந்திருக்கு. பிரஷருக்கு ஃபார்முலா என்ன? இந்த மாதிரி இருந்தாவே ஃபார்முலா போடணும். பிரஷருக்கு ஃபார்முலா என்ன? P = F/A. P = F/A. A வந்து P க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தானே. இப்போ F வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, A வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஓகே, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. அப்போ இத வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்க இருக்கிறது அதிகம் பண்ணா இங்க இருக்கிறது குறையும். அப்ப ஏரியாவை அதிகம் பண்ணா பிரஷர் என்ன ஆகும்? குறையும். கையோட SI யூனிட் சொல்லிருங்க. ஏன்னா மெஷர்மெண்ட்ங்கிற டாபிக் நமக்கு இருக்கு இல்லையா? இது பார்க்கணும். SI யூனிட் சொல்லிருங்க. பிரஷருக்கு நியூட்டன் மீட்டர் பாஸ்கல். ஓகேப்பா, ஓகே பாஸ்கல். இன்னொன்னும் நம்ம சொல்லலாம். இவங்க சொல்றாங்களா நியூட்டன் மீட்டர், அந்த மாதிரி சொல்லுங்க. நியூட்டன் மீட்டர் -2. ஃபோர்ஸ் பை ஏரியா தான் பிரஷர். ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம்? நியூட்டன்ங்கிற ஒரு இது போடலாம். ஏரியாங்கிறது என்ன? நீளம் இன்டு அகலம். நீளமா இருந்தாலும் சரி அகலமா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ மீட்டர் தான். அப்போ நியூட்டன் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இந்த மீட்டர் ஸ்கொயர் மேல போகும்போது நியூட்டன் மீட்டர் -2ன்னு வரும். ஓகேவா? கிளியர் தானே இது? ஓகே, குப்தர்கள் காலத்திற்கு பின்னர் தங்க நாணயங்களின் புழக்கம் குறைந்து போனது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். எஸ் மேம். ஓகே, இது ஃபுல்லுமே துடகா என்று குறிப்பிடப்படுபவர் யார்? குப்தர்கள் காலத்தில் துடகா என்று குறிப்பிடப்படுபவர் யார்? தூதர் மேம். தூதர், தூதர் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எந்த அரசர்? 2ஆம் சந்திரகுப்தர். சோ திருமண உறவுகள் மூலமாக இவரும் வந்து டெரிட்டரிய வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, தீன் இலாஹின்னு என்னப்பா? வாட் இஸ் தீன் இலாஹி? நாணயங்கள். மேம் அது வந்து தீன் இலாகின்றது ஒரு சமயம். இது யாரோட, எந்த மன்னரோட தொடர்பு? அக்பர். அக்பர் மேம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்ததுல தீன் இலாஹி, குப்தர் இந்த மாதிரி மேட்ச் அன்மேட்ச் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சோ இது வந்து அக்பர். ஓகே, அடுத்தது வசுபந்து, ஒரு ஃபேமஸ் நேம். வசுபந்து அப்படிங்கிற ஒரு பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யார்? வசுபந்து. சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். வசுபந்து. சமுத்திரகுப்தர்.
இந்திய நெப்போலியன் சொல்லியாச்சுல, யாரு? சமுத்திரகுப்தர். இரண்டாம் சொல்லுங்க. சமுத்திரகுப்தர். ஓகே. தன்வந்திரி யாருப்பா? இவங்க காலத்துல நவரத்னத்துல ஒருத்தரா இருப்பாங்க. தன்வந்திரி. மருத்துவர். ஓகே. சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யாருப்பா? குமாரகுப்தர். சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? குமாரகுப்தர். குமாரகுப்தரோட அப்பா யாரு? இரண்டாம் சக்ராதித்யர், சந்திரகுப்தர். குமாரகுப்தர். இரண்டாம் correct. சந்திரகுப்தர். ஓகே, சக்ராதித்யர் குமாரகுப்தர் கரெக்ட் தான். சோ செகண்ட் சந்திரகுப்தர் தான் வந்து இவரோட அப்பா. அப்ப ரெண்டாவது சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா குமாரகுப்தர் தான் வருவாரு. குமாரகுப்தரோட பையன் யாரு? கந்தகுப்தர். சோ செகண்ட் சந்திரகுப்தரோட பையன் குமாரகுப்தர். குமாரகுப்தரோட பையன் தான் யாரு? கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர். கந்தகுப்தர். ஓகே. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு யாரு சொல்லலாம்? விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தர். விஷ்ணு பக்தன் யாரு? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். ஓகே. தேவி சந்திரகுப்தம் யாருன்னு படிச்சோம்? தேவி சந்திரகுப்தம் யாருன்னு படிச்சோம்? மகாராஜா அதிராஜா யாரு? மகாராஜா ஸ்ரீகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். வெறும் மகாராஜான்னா அது யார் சொல்லுவாங்க? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். ஓகே. சாத்தவாகால நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? வணிகரை பத்தி சொல்லிட்டோம் இல்லையா? இவங்களோட காலத்துல என்ன பாணியிலான கட்டடக்கலை இருக்குப்பா? என்ன பாணியிலான கட்டடக்கலை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க? திராவிட பாணி. திராவிட பாணி. நகராவும் இருக்குது. மேக்சிமம் திராவிடம் தான். இப்போ அஜந்தா ஓவியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓவியங்கள் இது பிரஸ்கோ டைப்பை சேர்ந்தது நான் சொல்றேன். இது கரெக்டா தப்பா? அஜந்தா ஓவியங்கள் வந்து பிரஸ்கோ டைப்பை சேர்ந்ததுன்னு சொல்றேன். இது கரெக்டா தப்பா? இல்ல மேம். தப்பு. இல்ல, இது பிரஸ்கோ இல்ல. பிரஸ்கோன்னா என்ன? அது வந்து தஞ்சாவூர்ல இருக்கு மேம். ஈரமா சுவர் மீது ஈரமா இருக்குங்க மேம். அதுல ஈரமா வந்து இருக்கும்போது வரையறதுதான் பிரஸ்கோ ஓவியம். ஓகே. மகாபாஷ்யா யாருடைய படைப்பு? பதஞ்சலி. மகாபாஷ்யா. பதஞ்சலி. மகாபாஷ்யா யாரோட படைப்பு? யா கரெக்ட். பதஞ்சலியோட படைப்பு. அஷ்டத்யாயி யாரோட படைப்பு? பாணினி. அஷ்டத்யாயி யாரோட படைப்பு? பாணினி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. என்ன அமல்படுத்த இருக்காங்க? என்ன? அப்பா செயலி. மருந்தகம். எஸ் மேம். என்ன மருந்தகம்? முதல்வர் மருந்தகம். முதல்வர் மருந்தகம் திட்டம். சோ நான் மறக்கவே கூடாது. பிப்ரவரி 24 நம்ம நைட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குது. மாநில பெண்கள் தினம். அம்மாவோட பர்த்டே. அப்பா ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டத்தை மறந்துடாதீங்க. முதல்வர் மருந்தகம் திட்டம். ஆக்சுவலி ஆகஸ்ட் 15லயே இந்த திட்டத்தை அறிவிச்சுட்டாங்க. பட் அமலுக்கு வந்தது வந்து இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எவ்வளவுப்பா இப்போதைக்கு எவ்வளவு மெடிக்கல் ஷாப்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு? 1000 முதல் கட்டமாக. சோ பின்வரும் நாள்ல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. முதல் கட்டமாக அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இதுக்கு சப்சிடி கொடுத்திருக்காங்க? அது மாதிரி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? எவ்வளவு லட்சம்? இது சொல்லுங்க. இதுதான் கொஸ்டின். சென்ட்ரல் கவர்மெண்ட் மருந்தை விட எவ்வளவு % விலை கம்மி? ஏன்னா நம்மள கொஞ்சம் பெருமைப்படுத்துற மாதிரி தான் கொஸ்டின் வரும். எவ்வளவு % பாத்தீங்கன்னா 20%. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட 20% வந்து நமக்கு விலை கம்மியா இருக்கும். இப்ப ஒரு மருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. என்ன மருந்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க? நீரிழிவு நோய்க்கான ஒரு மருந்து தான் வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட படிச்சிருப்பீங்க. மெட்பார்பின். டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு யாராவது ஒரு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க என்ன படிச்சீங்கன்னு ஒரு பாயிண்டா ஒரு கொஸ்டினா நீங்க டெய்லி கேட்கணும். ஓகேவா? சோ டெய்லி துவைச்சிட்டோம்னா ஒரு காஞ்ச துணியை நம்ம எடுத்துட்டு போற மாதிரி, கரண்ட் அஃபேர்ஸ் ஏத்தி வச்சோம்னா நனைச்சு சுமக்கிற மாதிரி. சோ அதனால டெய்லி எப்ப இருந்தாலும் அது ஒரு இப்ப நாங்க ராவாவே குப்தர் படிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா?
6th முடிச்சோன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. 11th நிறைய பேஜ் இருக்கு. ஒரு 2 படிச்சுட்டு மேக்ஸ் போடுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, தமிழ் ஒரு கொஸ்டின் போட்டு பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா? யாராவது ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களாப்பா? எத்தனை பேர் இருக்கீங்க ஜெனரல் இங்கிலீஷ்? சரி, நம்ம எக்ஸாம் கிட்ட வர வர இங்கிலீஷ் மேம் நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க சொல்றேன். நான் வந்து தமிழ் அப்படியே ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி டக்கு டக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. மெட்பார்ஃபின் இந்த மருந்து பாத்தீங்கன்னா இதே நம்ம சிஎம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வாங்கினா அது 11 ரூபாய். இதே பிரைம் மினிஸ்டர் சில மெடிக்கல் ஷாப்ல அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு சொல்லுங்க? பிஎம்பிஜேபி, பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த விஷயம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 30. ஆக்சுவலா இந்த மெட்பார்ஃபின் 30 மாத்திரை கொண்டிருக்கிற ஒரு அட்டை 30 இருக்கும் அதுல. சரிங்களா? அத நம்ம சிஎம் ஸ்கீம் கீழே வாங்கினா 11 ரூபாய் தான். இது வந்து ருபீஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். ருபீஸ்ங்கிற சிம்பிள் யாருப்பா வடிவமைச்சாங்க? ருபீஸ்ங்கிற சிம்பிள் யார் வடிவமைச்சாங்க? டி உதயகுமார். குடியாத்த மாவட்டத்தை சொன்னது. டி உதயகுமார். டி உதயகுமார். ஓகே, சரி, ஓகே. நம்ம அடுத்தது அப்படியே பாலிட்டிக் போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பிரைவேட்ல நீங்க இது வாங்கினீங்கன்னா இது எத்தனை ரூபாய்னா 70 ரூபாய். ஸோ பார்த்தோம்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் விட 20% வந்து விலை கம்மியா இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து கோஆபரேட்டிவ் மூலமாகவும் என்டர்பிரினர்ஸ் மூலமாகவும் இது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம லேட்டர் படிக்கலாம். ஓகேவா? இப்ப யாருப்பா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? ஞானேஷ் குமார். அவர் எத்தனாவது? ஞானேஷ்குமார். ஓகே, எத்தனாவது? 26th. 26. ஞானேஷ்குமார் 26th. எலெக்ஷன் கமிஷன் எந்த பார்ட்ல வருது? 15. பார்ட். என்னென்ன ஆர்டிகல் கவர் ஆகும்? 324 to 329. 329 ஏன் போடலாமா? கூடாது. ஏன்னா 329 டெலீட் பண்ணிட்டாங்க இப்போ. கரெக்டா? ஓகே. எந்த ஆர்டிகல்ல எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 21 வயசுல இருந்து 18 வயசா? சோ இந்த எலெக்ஷன் சம்பந்தமான எல்லாமே நம்ம படிச்சிடணும். 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். வருஷம் 1988. 1988. இவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரிமூவல் யாருக்கு ஈக்குவலண்டானது இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவரோட ரிமூவல் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து இதுக்கு வந்து அட்வைசரி பவர் இருக்கா? எலெக்ஷன் கமிஷனுக்கு அட்வைசரி பவர் இருக்கா? இருக்கு மேம். என்ன விஷயத்துல அட்வைஸ் பண்ணலாம்? மினிஸ்டர்ஸ் ரிமூவல் பண்றதுக்கு ஆர்டிகல் 103 ஆர்டிகல் 103யும் ஆர்டிகல் 192 எதுக்கு படிப்போம்? disqualification of members minister. disqualification of MP and MLA. MP disqualification of MP வந்து 103, disqualification of MLA வந்து 192. ஓகே. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இப்போ சென்ட்ரலுக்கு மட்டும் தெரியுது சில ஆர்டிகல், ஸ்டேட்டுக்கு தெரியலன்னா ஒரு நம்ம கிளாஸ்ல சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? சென்ட்ரலுக்கு ஒரு ஆர்டிகல் தெரியுது Plus 89. பிளஸ் 89 சம் ஆஃப் யூ. மேம் புரியல மேம். யாரோ ஒரு நிமிஷம்ப்பா. VGRAS whose sound in the background? மியூட் பண்ணுங்க. ஓகே. அதாவதுப்பா இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஆர்டிகல் 100 இப்போ வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ கொஸ்டின் வந்து வருதுன்னு வைங்களேன். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ வந்து வருது உங்களுக்கு கொஸ்டின். ஓகே. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. ஆனா எம்பிக்கு தெரியும். கொஸ்டின்ல என்ன? எம்எல்ஏவோட டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கொஸ்டின். ஆனா எம்பிக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு 103 தான் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு மேக்சிமம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சென்டர்ல என்ன ஆர்டிகல் இருக்கோ அதுல இருந்து பிளஸ் 89 நீங்க கூட்டினீங்கன்னா 192 கிடைக்குதா? இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ. இந்த 103 டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி. ஸோ
ஸோ மேக்சிமம் ஆர்டிக்கல் வந்து 89 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? புரியுதா? எஸ் மேம். சரி, பார்லிமெண்டோட ஆர்டிக்கல் நீங்களே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. பார்லிமெண்டோட பார்லிமெண்ட் எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரும்? 51 52ல இருந்து நான் வந்து 1 ஜெனரல், நீங்க சொல்றது ஜெனரலா பார்ட் 5. நீங்க ஜெனரலா பார்ட் 5 வந்து சொல்றீங்க 52ல இருந்து 151 78 வரையிலும். இது வந்து சென்ட்ரல் 78 கவர்மெண்ட். 122. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 6, அது வந்து 152 டு நீங்க அத சொல்றீங்க. ஓகே, நான் கேக்குறது பார்லிமெண்ட் மட்டும். 70 79 to 122. 79 to 122. இதோட 89 கூட்டினா என்ன வரும்? ம் எஸ் 168 168. இதோட 89 கூட்டுங்க. 191 212. 291 என்னப்பா 291 மேம். 291 257. 121 212. 122 89. ம் 211 211 மேம். 212. 211. ஆக்சுவலா 213 வரைக்கும் வரும்ல மேம், கவர்னர் வரைக்கும். எஸ். சோ ஆனா இந்த ஸ்டார்டிங் நம்பர் கரெக்ட்டா? எஸ் மேம். சோ சில மேக்ஸிமம் நீங்க 89 பக்கம் க்ளோஸா வரும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா நீங்க அடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? சோ அதுக்காக தான் அது சொல்றது. எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுக்க முடியாது. சிலதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால பெட்டர் ரெண்டையுமே படிச்சுக்கலாம். நாங்க வந்து 2A மெயின்ஸ் படிக்கிறப்போ இது நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதனால ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, உதியங்காங்கிற வரி எதுக்குப்பா போடுறாங்க? உதியங்கா. காவல் வரி. சோ குப்தர் காலத்துல காவல் நிலையத்துக்கு இருக்கான், இல்லைன்னா வேற ஒரு விஷயத்துக்கு இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு அடிஷனல் டாக்ஸ், ஒரு கூடுதல் வரியா தான் போடுறாங்க. ஒண்ணு வந்து காவல் நிலையத்தோட பராமரிப்புக்கு, இன்னொன்னு என்னன்னா இது வந்து வாட்டர் டாக்ஸாவும் இருக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா? நீர் வரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹிரண்யானா தங்க Gold நாணயம். தங்கவரி. தங்கம். கோல்டு காயின்ஸ் மேல வரிக்கக்கூடிய ஒரு வரிதான். எந்த வரி வந்து ஒரு கட்டாய வரியாக மாற்றப்பட்டது? ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வரிய வந்து ஒரு ஒடுக்குமுறை வரின்னு சொல்றாங்க? பலி. வரி. பலி 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 கொடுக்கறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம், ஒடுக்கம் பண்றது. ஓகே, சுல்ஹா அப்படின்னா என்ன வரி? சுல்ஹா அது அப்படிங்கிறது வந்து என்ன வரி? சுங்கவரி மேம். சுல்ஹா அப்படிங்கிறது easy. வர்த்தகத்துக்காக. சுங்கவரி. வர்த்தகத்துல வர்த்தகம் மூலமா ட்ரேடுக்கு, நகரத்துக்கோ துறைமுகத்துக்கோ கொண்டு வர்ற வணிக சரக்குகள்ல அரசருக்கான பங்கு, அதுதான். சோ குறிப்பா சுருக்கமா சுங்கவரின்னு சொல்லலாம், இல்லைன்னா நுழைவு வரி. நுழைவு வரி. சுதர்சனா ஏரி எங்க அமைஞ்சிருக்கு? சுதர்சனா ஏரி நம்ம இதுல படிப்போம். சுதர்சனா ஏரி 11th எத்திக்ஸா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்ல. ஆனா சுதர்சனா ஏரி இதுலதான் வரும். பாசனம், ஆக்சுவலா இவங்க ரொம்ப வந்து நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. தீங்குப்பா கல்வெட்டுல இருக்கும். ஸ்கந்தகுப்தா. இங்க பாருங்க, குஜராத்ல கிர்னார் மலை, கிர்னார் மலை அடிவாரத்துல இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஏரி. சோ அவங்களே புக்ல புகழ் பெற்றது, சிறப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் அந்த மாதிரி இருக்கிறத நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். எல்லாமே நமக்கு மறந்துரும், இருக்காது. ஓகேவா? சோ நிலத்தோட உரிமையாளர் வந்து ஒரே ஒரு உரிமையாளர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பேடு என்ன? பகற்புல் செப்பேடு. சோ நிலத்துக்கு ஒரே ஒரு உரிமையாளர் தான், அது யாரு கிடையாது, அரசர் தான் அப்படின்னு சொல்றது வந்து பஹார்பூர் செப்பேடு. ஓகே, சோ கிர்னார் மலையடிவாரம், குஜராத், சுதர்சனா ஏரி, இதை மறந்துடாதீங்க. ஓகே, சோ குப்தர்கள் வந்து பாசனத்திற்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அப்படின்னா ஆமாந்தா. ஓகேவா? சோ அதுக்கு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இவங்க காலத்துல வந்து வட்டிக்கு கடன் வாங்குறாங்க, ஐ மீன் வட்டி கந்து வெட்டி இருந்திருக்குதுன்னு சொல்றேன். அந்த பாயிண்ட் கரெக்டா தப்பா? இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? கரெக்ட் தான் மேம். கரெக்ட் மேம்.
அடுத்தது நீதிசாரா யார் எழுதுனது? நீதிசாரா. காமந்தகர். காமந்தகர். இதுல என்ன சொல்லிருப்பாங்க இந்த இதுல? அது வந்து மேம் அரசனுடைய வாழ்க்கை கருவூலம். வரலாற்றை பத்தி சொல்றது. ஆக்சுவலா வந்து கருவூலம் பத்தியும் இருக்கும். கருவூலம் அவங்களோட நிதி எந்தெந்த இதழ் மூலமாலாம் அவங்களுக்கு வருவாய் வந்துச்சு இதெல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மேக்சிமம் இந்த புக்ல இந்த நூல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, போருக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, ரொம்ப எக்ஸ்ட்ராவா உபரி வருவாயை தான் போருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இருக்கும். உபரி வருவாயத்தான் போருக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாஞ்சி கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது? சாஞ்சி. சாஞ்சி வந்து 2ஆம் சந்திரகுப்தர். சாஞ்சி கல்வெட்டு செகண்ட் சந்திரகுப்தரை சார்ந்தது. சாஞ்சி செகண்ட் சந்திரகுப்தர் காலத்துல இருந்துச்சு. ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தத வந்து ஓகே நீங்க ஒன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகே. ஸ்கந்தகுப்தரன் இறப்பிற்கு பின்பு குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது கரெக்டா? ஸ்கந்தகுப்தரோட இறப்பிற்கு பின்பு குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இது கரெக்டா? இல்லைங்க மேம். கரெக்ட் தான் மேம். வீழ்ச்சி தான் மேம். இல்ல மேம், அவங்க அந்த பாலாதித்யர்ன்றவங்க வந்து பொறுப்பேத்து இது நடத்திருப்பாங்கல்ல மேம். இல்லப்பா, ஸ்கந்தகுப்தர் அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தர் வந்துருவாங்க. ஓகேவா? வீழ்ச்சி அடைஞ்சதுதான் மேம். அது உண்மைதான் மேம். ஆமா, கரெக்ட் அது தான். அப்படியே தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இயர் கூட 467 ஐ திங்க் சோ. எஸ், 467ல ஸ்கந்தகுப்தர் வந்து இறந்துருவாப்டி. ஓகேவா? மேம் இல்ல, பாலாதித்யா வந்து லாஸ்ட் கிரேட் கிங் மேம். வருவாங்க மேம். அவங்க வந்து 495. முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படின்ற பெயர்ல வந்து அரியணை ஏறி இருப்பாங்க மேம். யார் சொல்றீங்க? பாலாதித்யரா? பாலாதித்யர் தான் மேம். அவங்க தான் மேம் கடைசி பேரரசர். கிரேட் லாஸ்ட் கிரேட் கிங். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஹீனர் மீது படையெடுப்பாங்க. இதுதான் பிரச்சனையே. அவங்க ஜெயிச்சிருவாங்க, தோத்துருவாங்க, அது வேற விஷயம். பட் அதனால நிறைய இப்ப நீங்க குப்த பேரரசு வீழ்ச்சியில பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்திருப்பாங்க? இவங்க அடிக்கடி ஹீனர் மேல படையெடுப்பாங்க. ஹீனர் தோத்துருவாங்க, அப்புறம் மறுபடியும் வருவாங்க. ஹீனர்கள்னாலதான். சொல்லுங்கப்பா. இவங்க ஹீனருக்கு வந்து ஆனுவல் ட்ரிபியூட் கொடுத்திருப்பாங்க, மிகரகுலா அப்படின்ற மாதிரி. மிகிரகுலர்கள். அப்புறம் இவங்க வந்து பௌத்தத்தை வந்து பௌத்த வந்து இவங்க பாலாதித்யர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றிருப்பாங்க மேம். மிகிரகுலர் வந்து பௌத்தத்தை வந்து எதிர்த்திருப்பாரு. சோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிகிரகுலரை கைது செஞ்சிருவாரு பாலாதித்யர். பட் அப்படி இருந்தாலுமே அவர் வஞ்சகமா மிகிரகுலர் வந்து பாலாதித்யரை கொலை செஞ்சிருவாங்க மேம். ஆமா, இதெல்லாமே 6th புக்ல இருக்கும். எஸ், மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா பாலாதித்யருக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? முதலாம் நரசிம்ம குப்தர். முதலாம் நரசிம்ம குப்தர். மிகிரகுலரை வந்து இவர் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருப்பாரு. அப்புறம் வந்து இவரை வந்து வஞ்சகமா, அதாவது முதுகுல குத்தர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கொண்டிருப்பாங்க இவரை. யாருன்னா பாலாதித்யரை. அதுக்கப்புறம் பாலாதித்யருக்கு அப்புறமே மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் யார் சொன்னது? பாடலிபுத்திரம். மகதம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாடலிபுத்திரம்லாம் வந்து பெரிய நகரமா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு தப்ப வந்து திரும்ப திரும்ப செய்யும் போது வலது கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க? பாகியான். எஸ், பாகியான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. 2ஆம் சந்திரகுப்தர் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். இந்த பாயிண்ட் கரெக்டா? கரெக்ட். எஸ், 40 இயர்ஸ். ஸ்ரீகுப்தரும் 40 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாருன்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? ஸ்ரீகுப்தர் கரெக்ட் தாங்க மேம். 240 to 280. சோ இவரும் 240 280. அவரோட காலம் சொல்லுங்க பாப்போம். அவரது வந்து ஒரு புக்ல 375ல இருந்து 415. இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதா, பட் இந்த 40 இயர்ஸ்ங்கிறது வந்து அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சிம்ம விக்ரமன் என்ற பட்டம் பெற்றவர் யாரு? சிம்ம விக்ரமன். 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர். நவரத்னங்கள் யாரோட அவையில இருந்திருக்காங்க? 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே.
அகராதியை உருவாக்கியவர் யாருன்னு படிச்சோம்? அமரசங்கர். ம் அமரசிம்மர். டைம் என்னாச்சு? மேம் 11. 11 மேம். ஓகே, ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन மட்டும் பாத்துக்கலாமா? எஸ் மேம். யார் இதுவரையில் நைட் ஸ்டடியே பண்ணதில்ல? காலையில சரி, காலையில யார் நேரத்துல எந்திரிச்சு படிக்கிறவங்க? நான் நேரத்திலே எந்திரிச்சிரும் மேம். நேரத்துல 3:30க்குலாம் இருந்துச்சு. அப்ப 3:30க்கு எந்திரிக்கிறவங்க நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? 9 o'clock தூங்கு. ஐயோ, ஓகே. ஆனா உண்மையாலுமே 3:30க்கு எந்திரிச்சு அப்புறம் இடையில மதியான தூக்கம் வராதா? 10:30க்கு தூங்கிடுவேன். அது ஓகேப்பா. மார்னிங் 3:30க்கு எந்திரிக்கிறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு மதியான தூக்கம் வராதான்னு கேக்குறேன். மத்தியானம் வராது மேம். நம்ம அது இடையில 10:30 ஒரு 10 o'clock தூங்கிட்டோம்னா ஒரு half an hour தூங்கிட்டோம்னா அது புஸ்க் ஆயிடலாம். ஓ, இது வந்து இது ஃபர்ஸ்ட் இருந்தே நீங்க ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இப்போ ஆமா. எக்ஸாமுக்கு படிக்கிறனால இத ரொட்டீன் பண்றீங்களா? எக்ஸாம் காண்டி தான். அதுக்கப்புறம் மறுபடியும் மதியானம் எல்லாமே கண்டினியூ பண்ணுவீங்களா? புரியல மேம். மத்தியானம் இல்லப்பா, மதியானம் படிப்பீங்களான்னு கேக்குறேன். மத்தியானம் டயர்ட் ஆயிடும் மேம். அப்ப மேக்ஸ் எடுத்து சும்மா பார்த்துட்டு பிஐக்கு இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு இருப்போம். ஓகே, இது கரெக்ட். ஓகே, யாரு வந்து மேத்தமேட்டிஷியன் அஸ்ட்ரானமர் இருந்திருக்காங்க குப்தா பீரியட்ல? நேம் த நோட்டட் மேத்தமேட்டிஷியன் அஸ்ட்ரானமர் ஆஃப் த குப்தா பீரியட். ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா. அவர் அஸ்ட்ரானமி பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுவாங்க, பூமி வந்து கலக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வர்றத பத்திலாம் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? சூரிய கிரகணம் வரக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அவர் அப்ப வந்து பூமியோட சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ஈக்குவலண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூமி வந்து அதோட ஒரு அச்சுல தன்னை தானே சுத்துது அப்படின்னு சொன்ன கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ரோனமர் யாருன்னா இவர்தான். அதே மாதிரி பார்த்தோம்னா அப்பவே ட்ரிக்னாமெட்ரி பத்தி, அல்ஜீப்ரா பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இவரு. ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது ஆன்சர் காமிச்சினே. சரி, மெஹ்ரோலி இரும்பு தூண் வந்து டெல்லியில இருக்கு, அது நமக்கு தெரியும். குப்தா அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யாரு? இதான் நம்ம பார்த்தோம். இவங்க முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தா 1. ஸ்ரீகுப்தரும் கடோத்கச்சருக்கு என்ன பேரு? இதுல இல்ல. மகாராஜா. ஓகே. யாருடைய ஆட்சி காலத்துல அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் இருந்துச்சுன்னா சமுத்திரம். கங்கானா நீர் தானே, சமுத்திரத்துல நீர் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா இவங்களோட படையெடுப்போட வெற்றியை வந்து பறைசாற்றுவதற்காக அஸ்வமேத யாகம் வந்து பண்ணுவாங்க. அஸ்வமேதம்னா யாகம்னா என்ன? குதிரை வந்து பலியிடுறது. பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அவங்களோட ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசை. சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து கடோத்குப்தர் மேம். கடோத்கச்சர் ஸ்டார்ட் ஆகி ஒரு பாட்டு வரும். அது யாரு அந்த ஸ்கிரீன் இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கடோத்கச்சர்னு ஒரு பாட்டு வருமே, ஐயோ எனக்கு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. கமல் பாட்டு. கமல் பாட்டு. அந்த லிரிக்ஸ் மறந்துருச்சு எனக்கு. சரி, ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லுங்க எனக்கு. இந்த நேம் அடிக்கடி யூஸ் பண்ணி பாடிட்டு இருப்பேன். மறந்துச்சு. விளக்கும் போது, டிஸ்வாஷ் பண்ணும்போது, துவைக்கும் போது. சரி, சரி. கடோத்கச்சர். சமுத்திரகுப்தர். தேர்ட் ஒன் குமாரகுப்தர். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? சமுத்திரகுப்தர். மூணாவது குமாரகுப்தர். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். குமாரகுப்தர், அப்புறம் ஓகேவா? 3214. 3214. ஓகே. அடுத்து சமுத்திரகுப்தரை பத்தி தவறானது எது? குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர்னு சொல்றாங்க. இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஸ்ரீகுப்தர் வருவாங்க. அடுத்தது யாரு? கடோத்கச்சர் வருவாங்க. முதல் சந்திரகுப்தர் தான் வருவாரு. அப்ப இது வந்து தப்பு. அப்ப இது வந்து ஆப்ஷன்ல இது இருந்துச்சுன்னா 1 இருந்தாவே கரெக்ட். அடுத்தது இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதா வரையிலுமே இருந்துச்சு. யாரோடது? சமுத்திரகுப்தரோடது. ஹிமாலயா டு நர்மதா வரையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? மேம் எனக்கு ஒரு டவுட். விந்திய மலையினாலும் நர்மதையினாலும் ரெண்டும் ஒண்ணுங்களா மேம்? விந்திய மலையா? ஏன்னா இமயமலை விந்திய மலை வரை பரவி இருக்கும்னு சொல்லுவாங்க மேம். நர்மதா, கபதி, இடையில வந்து விந்திய மலை இருக்கும்.
அப்ப அது கரெக்ட் தாங்க மேம். செகண்ட் பாக்கலாம் கரெக்ட் இவங்க தான் என்ன மேம். ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இவர் மகா ராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். இல்ல மேம். சமுத்திரகுப்தரா தப்பு. அது இல்ல. அவர் இல்ல வந்து வேற level. முதலாம் முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தர். ம். இந்திய நெப்போலியன் யாரு? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். சோ இது வந்து கிடையாது. இது வந்து அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப தப்பானதான கேட்டிருக்காங்க. அப்ப இதுவும் ஆப்ஷன்ல இருந்தா கரெக்ட்னு போட்டுடலாம். அடுத்து 6 டிஃபரண்ட் டைப் ஆஃப் காயின் வெளியிட்டாரா? ஓ மேம். அது அது 6ஆ இல்லையான்னு குடுக்கல. புக்ல குடுக்கல. ஆமா. இப்ப ஆமாங்க தப்பு மேம். தானே கேக்குறாங்க. அப்ப 1 தப்பு நமக்கு நல்லாவே தெரியும். ம். 3மே தப்பு தானே வரணும்பா. இது கீ சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. பண்ணிருக்கணும். ம். 1, 3 தான் ஆன்சர் வரணும் இல்லையா? ம். இது மட்டும் நெட்ல அடிச்சு பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு டிஃபரண்ட் காயின் விட்டிருக்காரா? இது மட்டும் பார்க்கணும். ஓகே, இது மட்டும் நோட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இதுக்கு ஆன்சர் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, இது சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. இதுவும் புக்ல அவ்வளோக்கா இல்ல. ஏதோ ஒண்ண வச்சு பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஈரான் கல்தூன் யாருக்கு பார்த்தோம்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். அப்ப A2 அப்படின்னு தெரியுது. மேம் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து உதயகிரி குகை மேம். இதுவும் தெரியும். செகண்ட் சந்திரகுப்தர் வந்து உதயகிரி குகை. ஓகே, உதயம் செகண்ட் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு வந்து ஈரான் ஈரான். கல்தூன். ஈரான் சமுத்திரம். சமுத்திரத்துல ஈரமாயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். ஈரான். மேம் இது வந்து புத்தகுப்தர் வந்து புத்தர் வந்து பஹர்பூர் செப்பு. பஹார்பூர். பஹார்பூர் செப்பேடு எதுக்காக நம்ம இப்ப படிச்சோம் சொல்லுங்க பாப்போம். அது வந்து நிலங்கள் நிலம் நிலங்களுக்கு வந்து வந்து அரசர் உரிமையாளர் மட்டும்தான் இடமே ஒரே வந்து இருக்கிறது. உரிமையாளர். அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் உரிமையாளர். அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? புத்தகுப்தரோடது பஹார்பூர் செப்பு. இது புக்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கந்தகுப்தர், ஸ்கந்தகுப்தர். ஜுனாக்கர், ஜூனாக்கர் ராக். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் நமக்கு தெரியும். மேம் எனக்கு ஒரு டவுட். ஆ ஸ்கந்தகுப்தர் வந்து நம்ம பிதாரி தூண் கல்வெட்டு தானே மேம் படிச்சிருப்போம். அதாவது ஒருத்தருக்கு 2, 3 இருக்கலாம். பிதாரியும் அவரோட தான். ஜுனாக்கருக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இது இத்திக்ஸ் புக்ல இல்ல. வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்கா இருக்கலாம். குப்த சகாப்தத்தை, குப்த எராவை தோற்றுவிச்சவர் யாரு? அதாவது ஒரு பேரரசர், ஒரு முடியரசரா வந்திருப்பாங்க அப்படின்னா அது சகாப்தம்னு வந்தாவே சந்திரகுப்தர் போடணும். இது முதலாம் கொஞ்சம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரா இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு குப்த சகாப்தத்தை அப்படின்னா சகா ஆண்டு கேலண்டர் யாரோடது? சகா. கனிஷ்கர். கனிஷ்கர். என்ன நூற்றாண்டு வரும்? கிபி என்ன சொல்வீங்க? நம்பர் 78. 78. 78. இது சொல்லுங்கப்பா. தன்வந்திரி ஆயுர்வேதா. தன்வந்திரி ஆயுர்வேதா. அப்புறம் வராக மிருகர் பிருகத் சம்ஹிதா. சம்ஹிதா. ஆரியபட்டா சூரிய சூரிய சித்தாந்தா. சித்தாந்தா. அதுலதான் அவர் அமரசிம்ம சூரிய அமரகோசா. கிரகணம் சொல்லியிருப்பாங்க. அமரசிம்மர் அமரகோசா. அப்ப என்ன நம்பர் வரணும்? 4312. 4312. குப்தர் கால இலக்கியம், கலை ஆகியவற்றின் பொற்காலம்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு, நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி, சமூக சீர்கழிவு அதிகரிப்பது, உட்பிளவுகள் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? மேட்ச். கரெக்ட் தான் மேம். ஆனா வந்து மேட்ச் இல்ல. ஆக்சுவலா குப்தர் காலத்துலயும் கூட பலதார மனம் இருந்திருக்கா? இருந்தது மேம். சதியும் இருந்திருக்கும் மேம். சதியும் இருந்திருக்கும். ஆனா இவங்க காலத்தை விட பின்னாடி வரும்போது பெண்களோட நிலையில ரொம்ப சரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆனா மேட்ச் கிடையாது. ரெண்டுமே நாட் கரெக்ட் ஆன்சர். லிட்டரேச்சரும் ஆர்ட்டும் கொடுக்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி. ஆமா, ஏன்னா இங்க வந்து பாருங்க இலக்கியம் கலை பொற்காலம்னு சொல்லிட்டு இதே இங்க வந்து காரணம்ல வந்து நிறைய சமஸ்கிருதம் வந்துச்சு. 18 புராணங்கள்ல கம்பைல் ஆச்சு இவங்க காலத்துலதான். திராவிட அந்த நாகரி அண்ட் திராவிடா இந்த பாணியில கலை கட்டடக்கலை வந்து கட்டுனாங்க. நிறைய ஸ்தூபிகள்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட கட்டுமான கோயில் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே யாருதான்? குப்தர்கள் தான். இவங்க தான். அப்படி கொடுத்திருக்கலாம். இல்ல முகப்பு பகுதியை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. உள்பக்க தூண்களோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா அது எல்லாமே மாறி இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா நம்ம வந்து ஆமா ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஓகே, இது மட்டும் லாஸ்ட் கொஸ்டினா பாத்துக்கலாமா? குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள். அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது. நிர்வாணம், அங்கே நியூடிட்டி வந்து
முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இது வந்து எத்திக்ஸ் புக்ல படிச்சீங்களா யாராச்சும்? இந்த 3 கரெக்டா, 4 மட்டும் தப்பா. இது வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகே. ஸோ நம்ம புக்கு படிக்கிறோம், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எக்ஸ்ட்ராஸ் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இது 2019ல இருந்து தான் கம்பைலேஷன். ஸோ இப்போ தமிழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி போறாங்க. அதனால குரூப் 1 லெவல் இப்போ யாராவது குரூப் 1 இருக்கீங்களா? குரூப் 1 படிக்கிறேன். இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ 3 எக்ஸாமுக்கு கண்டினியூவா வருது தான். பட் இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்வீங்க? குரூப் 2 மேம். 2 அண்ட் 1 மேம். குரூப் 1 மேம். வேற குரூப் 4? எனக்கு குரூப் 4 தான் ரொம்ப டார்கெட் மேம். இப்போ ஒரு வேலை வாங்கிட்டு அடுத்தடுத்து நான் போய்க்கிறவங்க ஜஸ்ட் நீங்க இந்த புக்ல 6th 11th இது மட்டும் நீங்க படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த 2 இந்த மாதிரி 2ல இருக்கிறவங்க கூட இந்த ஹிஸ்டரிக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். இந்த ஏன்னா அது நமக்கு மெயின்ஸ்ல கிடையாது இல்லையா? ஸோ அதனால மற்ற டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஹன்ஸ் இன்வேடட் இந்தியா டியூரிங் த ரீன் ஆஃப் ஹீனர்கள் வந்து யாரோட ஆட்சி காலத்துல வந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கந்தகுப்தர் காலத்துல தான். இது வந்து நமக்கு தெரியும். ஓகே. யார் வந்து சமுத்திரகுப்தரோட கான்டெம்பரரி இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க? புஷ்யவர்மன், விஷ்ணுகோபன் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு சொன்னா அப்பதான் அவர் வந்து அந்த பல்லவ மன்னர் தான் அழிச்சாரு. மேகவர்மன் ஸ்ரீவிலங்கா அவங்க புக்லயே கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? அதனால இந்த காலகாலத்தை சேர்ந்தவர். இந்த 2க்கு ஒத்தரட்ட பிடிச்சாலும் வரலாம். ஓகே. சோ பாஸ்கர் வர்மன் அப்படிங்கறது எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நைட் நம்ம படிச்சோம்னா அடுத்த நாள் காலையில உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்காது. அவங்க வேற 3:30க்கு அவங்க போயிட்டாங்களா? 3:30 மேம். இல்ல மேம் இருக்கேன். ஓகே. சரி, ஓகேப்பா. மைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து இண்டஸ் வேலி படிச்சுட்டு வரீங்களா? இல்ல நம்ம வேற பாலிட்டில வந்து நான் நாளைக்கு போடுறேன். ஓகேங்களா? சோ நீங்க வந்து குரூப்ல போடுங்க. என்னென்ன டாபிக்னு போடுங்க. அதிகமா யார் என்ன டாபிக் போட்டிருக்கீங்களோ அதை நான் எடுக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து அதோட எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதோட கண்டினியூஷனும் கொஞ்சம் பார்க்கலாம். குப்தாவோட ப்ரீவியஸ் இயர் கண்டினியூஷனும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. குட் நைட். ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகேப்பா. தேங்க்யூ.